மெயினாக தங்கச்சியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அருணுக்கும் சீதாவுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சது சரிதானே நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீதாவுக்கும் அருணுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறா மீனா. ஆனால் அது வந்து எதாச்சியாக முத்து அங்கே முருகனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்கறதுக்காக வர்றாரு. வந்து பார்க்குறப்ப எதாச்சியாக மீனாவை பார்த்துட்டு மீனா இங்கே என்ன பண்ணுறேன்னு சொன்னாலே மீனா பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் தெளிவாக முடிவெடுத்து ஒரு கல்யாணத்துக்கு மாலை கொண்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு, அதனால தான் நான் மாலை கொண்டு இங்கே வந்தேன்னு சொல்ல, ஆமாம் இப்போ தான் மந்திர சத்தமெல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, ஆமாங்க அப்படின்னு. ஏன் அப்புறம் என்ன எங்கே போகிறோம்னு உள்ளே பரிசு மறந்துச்சு வந்துட்டு அதனால தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு போய் பரிசு எடுத்துகிட்டு வர்றா. சரி மீனா நீ கிளம்பு, நான் இதெல்லாம் கேட்டு வரேன். சீதாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். நீ எப்படி வந்தால் வண்டியில் தானே வந்த அப்படின்னு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறா. சீதா அதுக்கு முன்னாடி அக்கா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி மாலையெல்லாம் கழட்டி அருணும் கையில் கொடுத்துட்டு சீதாவும் ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறான். ஆனால் அருணும் ஆட்டோ வச்சு விட்றப்ப நான் வந்து டிராஃபிக் போலீஸுக்கு, அதனால் இது என் ஒய்ஃபு, நீங்கள் பத்திரமா கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆட்டோவை ஏற்றி விட்றான். ஏதோ சீதா முத்துக்கை கண்ணுக்கு தட்படாமல் ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிடுறா. ஆனால் அருணை பார்த்துட்றா. அருண் இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேள்வி கேட்டு அவனே பதில் பேசுகிறான். அவன் ஆமாம்மா டிராஃபிக் போலீஸ் தானே, அவனுக்கு எதாவது கேஸ் சம்மந்தமாக இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே பதில் சொல்லிட்டு, சரி அவன் இங்கே எங்கேயே இருந்துட்டு போகிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறான். சத்யா டிகிரி முடிச்சு பாஸ் பண்ணதுக்காக முத்து அவங்க வீட்டில் விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வர்றவங்கெல்லாம் பாராட்டிட்டு போகிறாங்க முத்துவை. மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு முத்துவை மாப்பிள்ளைக்கு நம்ம கண்டிப்பாக திசை சுற்றி போட வேணும், எல்லாருமே மாப்பிள்ளையை கண்டு வச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோடனே இப்படியெல்லாம் பேசி நான் வந்து படிக்கல, அதனால் படித்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அது நம்ம வீட்டு பையனுக்கு நான் இதெல்லாம் செய்யாமல் என்ன, நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சீதாளுக்கு கல்யாணம் ஆடம்பரமாக நல்லா ஜாம்னு செய்ய போகிறேன், அது என் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறத கேட்டுட்டு சீதா அழுகிறா. ஏன் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மீனாவும் சீதாவும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் இந்த பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து முத்துக்கிட்ட அவள் சீதா லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கலாமல்ல, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் பிரச்சனையில் வேண்டான்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சீதா ஒரு கேவலப்படுத்தாமல் இருக்கிறதுனா அவனுக்கு அருணுகவே கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்தீங்களா உங்கள் வேலையை பார்த்தீங்களா அதோட போயிருங்க, தேவையில்லாமல் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் விளையாடாதீங்கன்னு சொல்லி. என் சீதா அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டா, என் சீதா வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பா, நான் என்றைக்குமே சீதாவுக்கு நல்லது தான் செய்வேன், அது என் சீதா வந்து என் பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டு சீதாவோட அம்மா வந்து ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறா. நம்ம வீட்டுக்காரர் இருந்தால் கூட இப்படி பார்த்துக்க மாட்டார், நம்ம மருமக எப்படி நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறா. மீனாகிட்ட சொல்கிறா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு சீதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாது. விஜயா வந்து ரோகிணியை நீ பணம் 1,00,000 கொடுத்து ஏமாந்தியெல்லாம் அந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்ட்டு வம்புழுக்க ரோகிணி போய் சிட்டிக்கிட்ட கேட்குறான், என் பணத்தை கொடு, நீ கொடுத்தது திருட்டு நகை அப்படின்னு சொன்னானே. சிட்டி இருந்துக்கிட்டு நீ நகையை கொடு, நான் கொடுத்த 1,00,000 ரூபா கொடுக்குறேன், நீ வந்து நீ ஏமாந்த மாதிரி தான் நானும் ஏமாந்து நிற்கிறேன், என்கிட்ட வாங்கினவ இப்போ ஒரிஜினல் நகை இதெல்லாம் கொடுத்தேன், இப்போ நானும் தானே ஏமாந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ரோகிணிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறேன். நீ இப்படியெல்லாம் பேசுவீன்னு எனக்கு தெரியாது, இப்போ வந்து என் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது, தேவையில்லாமல் என்னை இப்படி சிக்கலில் கொண்டு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே வாக்குவாதம் நடக்குது. ரோகிணி இருந்துட்டு இன்றைக்கி பணம் இல்லாமல் போனால் அத்தை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற முருகன்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. முருகன் இருந்துட்டு ஒரே நிமிஷம் இருக்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி இருந்துட்டு ஐயோ வீட்டுக்கு பணம் இல்லாமல் போனால் அத்தை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு கவலையில் உட்காந்துருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியலேன்ட்டு கிளம்பிடுறான். அங்கே போனால் மனோஜ் இருந்துட்டு எங்கள் அம்மாவுக்கிட்ட பணம் கொடுக்காம நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீ கீழே இறங்கி படுன்னு சொன்னோன்னே, நான் என்ன நம்ம 2 பேருக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் நீ உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு உங்கள் அம்மா பேச்சு இருக்கிறியே, நானும் ஏமாந்து தானே போனேன், அது வந்து நகை பணம் கொடுத்து ஏமாந்தது நான் தான், எதுக்கு உங்கள் அம்மா தேவையில்லாமல் பணம் கேட்குறாங்க, இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டேன்னு சொல்லி மனோஜ்கிட்ட ரோகிணி சண்டைக்கு போகிறா. இந்த பிரச்சனையே வேண்டான்ட்டு ரோகிணி கீழே
மனோஜ் கீழே இறங்கி படுத்துட்றா. அதை வந்து விஜயா பார்த்துட்டு ஏன்டா நீ கீழே படுத்துருக்குற, அவள் வந்து போய் பித்தலாட்டக்காரியை வந்து மேலே பட்டில் படுக்க வச்சுட்டு நீ எதுக்கு கீழே படுத்துக்கிற, முதல்ல அவளை கீழே படுக்க சொல்லுன்ட்டு விஜயா வந்து ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறான். மீனா வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லைன்னு நினப்பில் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கிறா. முத்து திடீர்னு வந்து எனக்கு தண்ணி வேணும் சீதா, தண்ணி கொண்டு வான்னு சொன்னோடனே செல்லை வச்சுட்டு எந்திரிச்சு கிளம்பி போய் தண்ணி கொண்டு வர போகிறா. செல் எடுத்து பார்க்கறது முத்து மீனாவோட செல் எடுத்து பார்க்குறதுக்குள்ள மீனா வந்து செல்லை பிடிக்கல, எதுக்கு தேவையில்லாமல் என் செல் எடுத்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்க முத்து இருந்துச்சு, ஏன் இது இப்போல்லாம் இத்தனை நாள் எல்லாமே இப்படி புதுசு புதுசாக நீ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி, நீ இருக்க ரொம்பவே மோசமாக மாறிட்டுருக்குற, நீ பண்ணுறதே சரியில்லை, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறான். ஆனால் மீனா வந்துட்டு நம்ம செய்கிற தப்பா அவர் செய்கிறது தப்பா என்னன்னு தெரியல, நம்மளும் சீதாவுக்காக தான் கஷ்டப்படுறோம், அவரும் சீதாவுக்காக தான் கஷ்டப்படுறாரு. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த சேனலுக்கு லைக் பண்ணி